ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த டேட்டா செட்டை வச்சு ஒரு பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டு கிரியேட் பண்ணி அதிலிருந்து எப்படி SQLDBயில் இருக்க எம்ப்ளாயீஸ் டேபிளையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் தனித்தனியாக வேல்யூ பாஸ் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி ப்ரிவியூவில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப், ஓகே, அதே மாதிரி லுக்கப், அதே மாதிரி ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த லுக்கப்லேருந்து போகலாம். முதல்ல லுக்கப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ADF ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, கெட் டேட்டா ஃப்ரம் SQLDB as அரே. அரேனா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராக்கெட்குள்ளே நிறைய ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஆப்பிள், மேங்கோ, பனானா இந்த மாதிரி ஐட்டம் இருக்க போல் நீங்கள் SQLDBலேருந்து எடுக்கிற டேட்டா அரேல எப்படி வரும்னா, இப்படி வரும். உங்களோட காலம் நேம்ஸ், வேல்யூ, ஓகே, அதே மாதிரி திரும்பியும் காலம் நேம், வேல்யூ. இது வந்து ரோ 1, இது வந்து ரோ 2. இதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, ஃபார் லூப். எப்போ லூப் நமக்கு தேவை? ஒரு விஷயத்தை ஐட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அரேக்குள்ளே இருக்க ஒரு ரோவையும் நான் வந்து எடுத்து அதில் இருக்க வேல்யூவை இன்னொரு டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா, லூப் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுப்பேன், செகண்டு இந்த ரோவை எடுப்பேன். இது எல்லாமே பேசிக் ப்ரோக்ராமிங்கில் வர்றது தான். நீங்கள் வேணும்னா என்னோட பைத்தான் பிளேலிஸ்ட்டில் ஃபார் லூப் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஃபார் லூப் இங்கேயும் அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, அது என்னடா ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி? இருங்க சொல்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட்ன்ற ஆக்டிவிட்டியும் லுக்கப்ன்ற ஆக்டிவிட்டியும் SQL சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டி தான். லுக்கப் வச்சு நீங்கள் டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். எதை? இந்த இன்சர்ட் அப்டேட் எதில் பண்ணுவீங்க? ஒரு SQL டேட்டாபேஸில் இருக்க டேபிள் பண்ணுவீங்க. இது மட்டும் தானா? இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜரை கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். எக்ஸிக்யூஷன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அதை கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸைட் ஆகிடுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ETL. இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, பேசிக் ETL, பெரிய ETL, பேசிக் ETL. ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட DBயில் எம்ப்ளாயீஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் என்னென்ன காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி, எம்ப்ளாயியோட நேமு, அப்புறம் அவங்களோட சேலரி. ஓகே, இன்னொரு டேபிள் இருக்குது டிபார்ட்மெண்ட்ஸுன்ட்டு. இந்த டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட நேம் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஐடின்றது 1 2ன்னு இருக்குன்னா இங்கேயும் அதே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணுற ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. இதெல்லாம் நான் உங்களுக்கு SQL எடுக்கிறப்போ தெளிவாக சொல்கிறேன். இது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிக்காதீங்க. இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த ரெண்டு டேபிளில் இருந்தும் டேட்டாவை என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சரிடா, எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? ஏதோ ஒன்று பண்ணலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு தேவையானது எம்ப்ளாயியோட ஐடி, நேம், சேலரி, அவனோட டிபார்ட்மெண்ட். இது ரெண்டு டேபிளில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேபிளில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ண போகிறேன்.
அந்த டேபிளோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா cleaned employee. ஓகே, என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டேட்டாவை எடுக்கிறேன். இது எக்ஸ்ட்ராக்ட். ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னா அது எல்லாத்தையும் ஒரே டேபிளாக மாற்றி அந்த ஒரே டேபிளை வந்து லோட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இந்த ETL ப்ராசஸை தான் இப்போ நம்ம லைவாக பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், நான் டேரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸ்குள்ளே போயிடுறேன். இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா செட் கிரியேட் பண்ணுற வீடியோவோ இல்லை லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணுற வீடியோவோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட ரெஃபரன்ஸ் தான் இந்த வீடியோலையும் இருக்க போகுது. ஓகே, ஸோ பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா செட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? அதை க்ளோஸ் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும், பயப்படாதீங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு பைப்லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ETL பைப்லைன் கூட இல்லை, ஸோ அது இப்படி எம்டியாக காட்டுது. கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு நியூ பைப்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து கிளிக் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் பைப்லைனுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ETL டெஸ்ட் 01 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்லைனுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இந்த எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வேணும், நான் அதனால் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்குது தெரியுமா, அதை தான் நான் இங்கே சொன்னேன். இந்த ஃபார் லூப் ஆக்டிவிட்டி, லுக்கப்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, SQLலேருந்து டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண சொன்னேன், லுக்கப்ன்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண சொன்னேன். எப்படி நான் எடுக்கிறது, நீங்கள் வந்து லுக்குன்னு டைப் பண்ணாலே வந்துருச்சு. இதை எடுத்து இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டேட்டா எடுக்க போகிறேன். கெட் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ஆக்டிவிட்டி வந்து எம்ப்ளாயி டேட்டா எடுக்க போகுது அப்படின்ட்டு. செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் டேட்டா செட்டு சூஸ் பண்ணணும். எந்த டேட்டா செட் சூஸ் பண்ணணும், நம்ம எங்கேருந்து டேட்டா எடுக்க போகிறோம், SQL DBலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ SQL டேட்டா செட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் தெரியுமா, இங்கே DS SQL DB, அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அதை சூஸ் பண்ணணும், இங்கே இருக்க பாருங்கள், ஏன்னா அதுதான் வந்து SQL DBயோட லிங்க்டு சர்வீஸோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்மக்கிட்ட கையும் இருக்குது, ஃபிங்கரும் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த லிங்க்டு சர்வீஸ் அண்ட் டேட்டா செட்டை வச்சு நம்ம SQL DBலேருந்து டேட்டாவை எடுக்கலாம். இப்போ நான் பேசுறதுலாம் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். புரியலன்னா போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, புரிஞ்சாலும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ இந்த டேட்டா செட் SQL DB நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டேபிள் நேம் நம்ம இங்கே டைனாமிக்காக கொடுக்க போகிறோம். ஓகே, எந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம், எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது என்ன பண்ணணும், ப்ரிவியூ டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து இங்கேயே காட்டும், அந்த எம்ப்ளாயி டேட்டா இங்கேயே காட்டும். சரிங்களா? இருங்க, எம்ப்ளாயி டேபிள் இருந்து ஆனால் ஏன் ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரோன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ ஒன்லின்ட்டு. அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு ப்ரிவியூ டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே காட்டும். ஓகே, இந்த 3 டேட்டா தான் எம்ப்ளாயி டேபிள் இருக்குன்னு சொல்கிறேன், நான் அப்புறம் அவனை நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்ற கொரியை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த 3 டேட்டா தான் இருக்குது. ஸோ அது எனக்கு இங்கே காட்டுது. ஓகே, எனக்கு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டேட்டா இப்போ வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து வர டேட்டா இப்போ இந்த பைப்லைனை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ டீபக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெஃப்ரெஷ் கொடுங்க. இந்த இந்த இப்படி இருந்துச்சுன்னா அந்த பைப்லைன் ரன் ஆகிட்டு இருக்குன்ட்டு அர்த்தம். இந்த ETL பைப்லைனில் இப்போதைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி தான் வச்சுருக்கோம். ஒரு ஆக்டிவிட்டியே வச்சுருந்தாலும் இது ETL பைப்லைன் தான். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் பாருங்கள். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையானது இந்த வேல்யூ. இந்த வேல்யூ இருக்கு தெரியுமா, இந்த லிஸ்ட்டை அப்படியே எடுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு நான் நோட் பேடில் போடுறேன். ஓகே, இப்போது என்னன்னா இந்த லிஸ்ட் இதுதான் அரே. நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, இதுதான் அரே. எங்கங்க அது, லுக்கப் ஆக்டிவிட்டியோட அவுட்புட் எப்படி வரும், அரே ஆஃப் ஐட்டம்ஸாக வரும். ஓகேவா? இதில் இது அரே. நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு இதில் போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். லுக்கப் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அரே. இதுதான் இந்த என்டையர் இது இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து ஒரு அரே. இதுதான் வந்து அரே. ஓகே, இந்த அரேக்குள்ள இங்க இருக்கு தெரியுமா ஒன்று ஒன்றா, மீன் வேற கலர் எடுக்கிறேன்.
இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இதெல்லாம் என்னது? நம்ம SQL DBஸ்ல இருக்க ரோஸ். ஓகே, ரோ 1, ரோ 2, ரோ 3. ஓகே, எப்படா ரோஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்க, நான் SQL DBக்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 1 செலக்ட் ஆஃப் ஃப்ரம் எம்ப்ளாயிஸில் ரோ 1ல் ID 1, நேம் சஞ்சய், salary 1000. அடுத்து ஜனனி 2, 1 lakh. இங்கே பாருங்கள், ID 1, நேம் சஞ்சய், salary 1000. எப்படி வந்திருக்கு? ஐட்டம்ஸாக வந்திருக்கு. இதை வந்து ஜேசன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ என்ன இப்போ சொல்லணும்னா, இது எல்லாமே ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன வந்திருக்குன்னா, அரே ஆஃப் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. இப்போது ஃபார் லூப்புன்ற ஒருத்தன் பிக்சருக்கு வருவான். ஏன் வருவான் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இவனை மட்டும் தனியாக எடுப்போம். எப்போ? ஐட்ரேஷன் 1ல். அடுத்து என்ன பண்ணுவோம்? இவன் எடுப்போம். எப்போ? ஐட்ரேஷன் 2ல். அடுத்து என்ன பண்ணுவோம்? இவன் எடுப்போம். எப்போ? ஐட்ரேஷன் 3ல். எடுத்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டேட்டாவை எல்லாம் க்ளீன்டு எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு ஒரு ரோ வேணும். ஒரு ரோலேருந்தும் இந்த வேல்யூ எடுப்பேன். ஐடின்ற வேல்யூ எடுத்து இன்சர்ட் பண்ணுவேன், நேம்ன்ற வேல்யூ எடுத்து இன்சர்ட் பண்ணுவேன், சேலரின்ற வேல்யூ எடுத்து இன்சர்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு லைவாக அதை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஏடிஎஃப்குள்ளே போகிறேன். எனக்கு லுக்கப்பில் அரே வருது. இப்போ அந்த அரேவை ப்ராசஸ் பண்ணணும். எனக்கு ஒரு அரேல, அதாவது அரேக்குள்ளே இருக்க ஜேசன், அரேக்குள்ளே இருக்க இந்த ஜேசன் அப்படின்னா என்ன? ஐட்டம். இந்த ஐட்டமை நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஒரு ஐட்டமாக ஒரு ஐட்ரேஷனுக்கு எடுக்கணும். அதுக்கு எனக்கு தேவை என்ன? ஃபார் லூப். ஓகே, ஒருத்தர் சொல்லுவாங்க கைஸ், டேட்டா இன்ஜினியர்னா கோடிங்லாம் போட மாட்டாங்கன்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரி கோடிங்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார் ஈச் எம்ப்ளாயி ரோ. ஓகே, எம்ப்ளாயி ரோ அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த மாதிரி நேம் நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியும். சீக்வன்ஸெல்லாம் நடக்கணும் எனக்கு. அது நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இங்கே ஐட்டம்ஸ், இங்கேருந்து எடுத்த இந்த வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த வேல்யூன்ற லிஸ்ட்டு, இந்த அரேவை தான் நம்ம ஃபார் லூப்புக்கு பாஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தானே அது ஒரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு ஐட்டம் எடுக்கும், ஒரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு ஐட்டம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த ஐட்டம் எடுக்கும், செகண்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த ஐட்டம் எடுக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அதை எப்போ கொடுக்குறது? ஆட் டைனாமிக் கண்டென்ட் கொடுங்க. எங்கேருந்து உங்களுக்கு அந்த அரே கிடைக்குது? லுக்கப் ஆக்டிவிட்டியோட அவுட்புட் வேல்யூ. புரியுதா? அவுட்புட் வேல்யூ எப்படி சொல்கிறீங்க பாருங்கள். அவுட்புட் லுக்கப் ஆக்டிவிட்டியோட கம்ப்ளீட் அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், லுக்கப் ஆக்டிவிட்டியோட கம்ப்ளீட் அவுட்புட்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறப்போ இல்லை எனக்கு நிறைய வருது, கவுண்ட் வருது. ஆனால் வேல்யூன்ற கீழே தான் எனக்கு இந்த வேல்யூன்ற அரே இருக்குது. ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த வேல்யூ அப்படின்ட்டு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, இங்கே வாங்க, டைனமிக் செட்டிங்ஸில் போயிட்டு ஐட்டம்ஸில் ஆட் டைனமிக் கண்டென்ட், இங்கே போனீங்கன்னா உங்களோட லுக்கப் ஆக்டிவிட்டியோட பேர்னா கெட் எம்ப்ளாயி டேட்டா. கெட் எம்ப்ளாயி டேட்டா வேல்யூ அரே அப்படின்னு இருக்குது. கொடுத்தீங்கன்னா அவுட்புட் டாட் வேல்யூ. அப்போ என்ன ரெஃபர் பண்ணோன்னா, எனக்கு லுக்கப் ஆக்டிவிட்டிலேருந்து வந்த அவுட்புட்டில் இந்த வேல்யூன்ற கீயோட இந்த அரே வேல்யூவை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் டைனமிக் எக்ஸ்பிரஷனில். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ ஃபார் லூப்குள்ள ஒரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு ஐட்டம் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஐட்ரேஷனுக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு எனக்கு இது மட்டும் போகும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதில் இருக்கிற ஐடி, நேம், சேலரியை மட்டும் எடுத்து என்னோட எம்ப்ளாயீஸ் க்ளீன்டுன்ற டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எம்ப்ளாயி க்ளீன்டு டேபிளில் கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ் க்ளீன், ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் நேம், சேலரி, இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ எனக்கு இந்த டேபிளும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஃபார் லூப்பில் ஐட்டம் வரும். ஆனால் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி தேவை. ஏன் லுக்கப் வச்சு பண்ண முடியாது? லுக்கப் வச்சு ஒரு டேட்டாவை அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியும், அதாவது கெட் பண்ண முடியும். பட் இங்கேருந்து அங்கே இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்கு தேவையானவன் தான் ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன். இவனை நான் என்னன்ட்டு பேர் வைக்கிறேன்னா, இன்சர்ட் எம்ப்ளாயி ரோ. எந்த டேபிளில்? க்ளீன்டு எம்ப்ளாயீஸ். ஓகே, இப்படி கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் இன்சர்ட் எம்ப்ளாயீஸ் ரோஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியில் நீங்கள் திருப்பி எந்த லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க, கிரியேட் பண்ண தேவை, செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் ஒரே லிங்க் சர்வீஸ் தான். நம்ம லிங்க் சர்வீஸ்னால் என்னன்னு புரியலன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க.
சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணாதான் நம்ம அந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன் லிங்க் சர்வீஸ் தான் நம்ம ஏடிஎஃப்க்கும் அந்த டேட்டா பேஸ்க்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் மாதிரி. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட், அதாவது எஸ்கியூஎல் query எழுத போறீங்க. இங்கே கிளிக் பண்ணிங்க ஆட் டைனமிக் கண்டென்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேட்ன்ற ஒரு இதெல்லாமே ஏடிஎஃபோட சின்டெக்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ண தான் நீங்கள் இதில் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஒன்றும் பயந்துடாதீங்க, இதோட சின்டெக்ஸ் பார்த்து ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே வரும். ஓகே, கான்கேட்னா என்ன பண்ண போறோம்னா என்னோட பெரிய கொரியா இருக்கு, நான் அதை பிரிச்சு போட போறேன் அப்படின்ற பட்சத்தில் கொடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு எந்த டேபிள், டேபிளோட நேம் என்ன, கிளீன்டு எம்ப்ளாயீஸ், அதை இங்கே கொடுங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட போறேன். ஸ்பேஸ் விட்டு கமா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்து. புரியுதா? கான்கேட்னா என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டிங்கோட இதுக்கு கீழே கொடுக்குற ஸ்டிங்கை போடு. ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறோம், வேல்யூஸ். ஓகே, வேல்யூஸ் கொடுத்துட்டு வேல்யூஸில் ஃபஸ்ட்டு அதில் எனக்கு என்னென்ன டேட்டா வருதுன்னு பாருங்கள். எனக்கு என்னென்ன டேட்டா வருது, ஐடி வருது, நேம் வருது, சேலரி இருக்குது. இந்த 3 காலமையும் நான் எதோட டேபிள், அதாவது கிளீன் டி எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிளோட ஐடி காலமோட இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து டேட்டா எடுக்கிறேன், கிளீன் டி எம்ப்ளாயிஸ் டேபிளோட ஐடி காலமில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஐடி வேற என்ன, அடுத்து நேம். ஏன்னா எனக்கு எம்ப்ளாயோட நேம் எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து வந்துடும். இங்கே பாருங்கள், எம்ப்ளாயோட நேமும் வந்திருக்கு. ஓகே, ஐடி, அடுத்து என்னது, சேலரி. டிபார்ட்மெண்ட்டு எனக்கு கிடைக்காது, டிபார்ட்மெண்ட்டை நான் எப்படி இன்சர்ட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த 3 வேல்யூவும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஐ மீன் நான் இதை எங்கே போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கணும், வேல்யூஸில் போடக்கூடாது, இங்கே போட்டிருக்கணும். ஜஸ்ட் சின்டெக்ஸ் இஷ்யூ தான், எல்லாருக்கும் ஆவறது தானே. இந்த டேபிளோட இந்த காலம்ஸில் இன்சர்ட் பண்ண போகிறேன். வேல்யூஸ் வந்து நான் இப்போ கீழே கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், வேல்யூஸில் ஃபஸ்ட்டு ஐடியோட வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். ஐடியோட வேல்யூ எப்படி கொடுக்குறது, இங்கே பாருங்கள், ஐடியோட வேல்யூ கொடுக்கறதுக்கு அது ஒரு டைனமிக் எக்ஸ்பிரஷன். அப்படின்னா என்ன, ஃபார் லூப்லேருந்து எனக்கு வர ஐட்டம்லேருந்து நான் டைனமிக்காக கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு ஐட்ரேஷனுக்கும் வேல்யூ மாறுது அப்படின்னா அது டைனாமிக்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 6 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். 6 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி 2 கமா உள்ளே போடணும். உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த சின்டெக்ஸில் ஒரு லைனுக்கு ஒரு கமா தான் இருக்கணும், 2 கமா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா எரர் வரும். ஏன்டா இப்படி கேவலமாக இருக்குன்னா அது அஜூர் டேட்டா ஃபேக்டரியோட சின்டெக்ஸ், நீங்கள் அது பில்கேட்ஸை தான் கேட்கணும். ஓகே, ஐட்டம்லேருந்து நான் ஃபஸ்ட்டு என்ன காலம் கொடுத்துருக்கேன், ஐடி கொடுத்துருக்கேன். ஐடிக்கான வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ டாட் ஐடி. ஓகேவா? இப்போது என்ன ஆகும்னா இந்த ஐடின்ற வேல்யூ வந்து இந்த ஐடி காலம் என் கிளீன்டு எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிளில் போயிட்டு இன்சர்ட் ஆகும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது திரும்பி சொல்லியிருக்கேன், அடுத்து கமா வரும். ஆனால் ஒரு ரோவில் ஒரு கமா தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு கமா போடுங்க. ஏன்டா கமா போடுற, வேல்யூஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் இங்கே கமா போட்டிருக்கேன்ட்டு. ஓகே, அடுத்து வந்து அடுத்த வேல்யூ நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அடுத்த வேல்யூ என்னது, நேம். ஓகே, இந்த நேமுக்கு இந்த கமா. ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் கமா, இது வந்து எக்ஸ்பிரஷனோட கமா. புரிஞ்சுக்கோங்க, குழம்பிக்காதீங்க. இப்போ கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு திரும்பியும் ஃபார் லூப்லேருந்து வர ஐடி அது மாதிரி நேமையும் நீங்கள் ஃபார் லூப்லேருந்து எடுக்க போகிறீங்க. அதோட நேம் என்ன, நேம் தான். ஜஸ்ட்டு ஐட்டம் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ இங்கே இந்த ரோக்கும் ஒரு கமா வந்துருச்சுப்பா. அடுத்து என்ன பண்ணுங்கள், இதை கீழே இறக்கிடுங்க. இதை கீழே இறக்கிட்டு இங்கே இதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி என்ன பண்ணுங்கள், இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். சேலரின்ற வேல்யூவை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, கீழே வாங்க, ஐட்டம் டாட் சேலரி அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு இன்னொரு கமா 3 கோட்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு எஸ்கியூஎல் கொரிய ஏடிஎஃப்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த கன்கேட்லாம் எடுத்துடுறேன். ஓகே, கன்கேட்லாம் எடுத்துட்டு இல்லை கன்கேட் இருக்கட்டும். இது என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க, இன்சர்ட் into okay values சும்மா அங்கேருந்து வர வேல்யூ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு 1ன்னு வரும், சஞ்சய்னு வரும். அடுத்து அவரோட சேலரி 10,000 வரும்.
ஓகேவா? இந்த சின்டெக்ஸ் தாங்க கைஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். என்ன ஆகும்னா ஃபார் லூப்பில் எனக்கு ஒரு வாட்டியும் ஒரு வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் டாட் ஐடி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 வரும், செகண்ட் ஐட்ரேஷனில் 2 வரும். ஒரு ஐட்ரேஷனுக்கும் வாங்கி நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். புரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் ஏடிஎஃப்ல சின்டெக்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு போக போக எல்லாமே புரியும், பயப்படாதீங்க. இது ஒரு சின்ன சின்டெக்ஸ் தான். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போது ஓகே கொடுத்துட்டு வெளியே வாங்க. இப்போது ஃபார் லூப்பை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு விஷயத்தை எனக்கு ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு ஃபார் லூப்புக்குள்ளே தான் போவேன். ஓகே, இன்னொரு லூப் இருக்குது வைல் லூப். அது எப்போ யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதோட ஒரு யூஸ் கேஸ் வச்சு சொல்லித்தரேன். இப்போ சொன்னேன்னா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிப்பீங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீபக் கொடுக்க போகிறோம். டீபக் கொடுத்து என் பைப் லைனை ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். க்ளீன் எம்ப்ளாயிஸ் டேபிள் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் க்ளீன் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிளில் போயிட்டு ரன் பண்ணுறேன். என் பைப் லைன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த டேட்டாவும் இல்லை. ஏன் இல்லைனா எனக்கு இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, இப்போ வாங்க. இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுச்சா? இப்போ போய் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. புரியுதா? அடுத்த ஐட்ரேஷன் நடக்குது. புரியுதா? அடுத்த ஐட்ரேஷன் நடக்குது. இங்கேருந்து அரேவோ வாங்கி நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஐட்ரேஷனில் இன்சர்ட் எம்ப்ளாயிஸ் ரோஸ்ன்னு இருக்குல்ல, அது நடக்குது. இருங்க, எக்ஸிக்யூட் ஆகுது. அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு ரோ இருக்கும் டிபியில். ஓகே, 2 ரோ இருக்கா? எப்படி? அடுத்த ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே 3 ரோஸும் இன்சர்ட் ஆகிட்டு இந்த பைப் லைன் ஸ்டாப் ஆகிடும். இருங்க, இப்போது உங்களுக்கு ஃபார் லூப்பு ஐட்ரேஷன்னா என்னன்ட்டு தெரிஞ்சிச்சா? ஒரு ஐட்ரேஷனுக்கும் இந்த அரேயில் இருக்க ஒரு ஐட்டமை எடுக்கும். ஓகே, இப்போ நம்ம எழுதுனா டைனாமிக் எக்ஸ்பிரஷன் ஏன் எழுதிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த பைப்லைன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா க்ளீன் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இந்த 3 ரோவும் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த டேபிளில் ஐடி காலம் கிடச்சிருச்சு, நேம் காலம் கிடச்சிருச்சு, சேலரி காலம் கிடச்சிருச்சு. எனக்கு டிபார்ட்மெண்ட் நேமே கிடைக்கலையே, நான் இப்போ இதை எப்படி நான் இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, வரும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு எம்ப்ளாயி டேபிளில் ஐடி இருக்குது, அந்த ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க ஐடியும் சேம் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் ஆகி முடித்த உடனே அது எப்படி இதுக்கு தெரிவிப்போம்? இந்த ஆக்டிவிட்டியோட சக்ஸஸில் இன்னொரு ஃபார் லூப் போடுறேன். அதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி டேட்டா எடுத்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டேட்டா எடுத்து அதை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி டேட்டா இன்சர்ட் ஆகிடும். அடுத்து எனக்கு இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து இங்கே நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஒரு ஐட்ரேஷனுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன். வேர் கண்டிஷனில் எதை போடுவேன்னா இந்த ஐடியை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த வேல்யூவை அப்டேட்டு பண்ண போகிறேன். ஓகே, ஸோ போமா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், இந்த டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவையும் ட்ரங்கேட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஒரே ஃப்ளோவில் நடக்கணும், அதனால தான். கேட் டேபிள் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு லுக்கப் ஆக்டிவிட்டி போடுறேன். ஆக்டிவிட்டீஸ் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டீஸ்லேருந்து லுக்கப் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியை இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுங்க. இதோட சக்ஸஸில் எனக்கு இது போகணும். ஓகே, இந்த லுக்கப்புக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், கெட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேட்டா. ஓகே ஓகே, என்ன லிங்க் சர்வீஸ் டேட்டா செட் SQLDB பேராமீட்டரைஸ்டு லிங்க் டேட்டா செட் கிரியேட் பண்ணதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நான் எம்ப்ளாயி டேட்டாவும் எடுக்க முடியும், அதே டேட்டா செட்டை யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் டேட்டாவும் எடுக்க முடியும். பேராமீட்டரோட வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்தா போதும். அங்கே எம்ப்ளாயி கொடுத்தா இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன். ப்ரிவியூ டேட்டா கொடுக்குறேன், எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க டேட்டா எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, பார்த்தீங்களா? திரும்பியும் ஒன்று தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஃபர்ஸ்ட் ரோ ஒன்லி எனேபிள் இருக்குன்னு அர்த்தம். அதை டிசேபிள் பண்ணிவிட்டு திரும்பி ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் 3 எம்ப்ளாயியும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியும். எப்படி தெரியும்? அவனோட ஐடி இருக்கே 1 2 3ன்றது தான். நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். இது எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்லேருந்து வந்த டேட்டா. ஓகே, நான் வந்து இங்கே எல்லாத்தையும் இரேஸ் பண்ணுறேன் இப்போது. ஓகே, நான் இங்கே போடுறேன். இது எல்லாமே எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எஸ்கியூஎல் பிளேலிஸ்ட் போடுறேன். இது எம்ப்ளாயிஸோ டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி. ஓகே, இது எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி. ஓகே, எம்ப்ளாயி டேபிளில் இருக்க ஐடி. இது டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க ஐடி. ரெண்டுமே எம்ப்ளாயியோட ஐடி தான். இப்போது பாருங்கள், இது ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாயி ஐடி 1 இருந்துச்சுன்னா அவனோட ஐடி டிபார்ட்மெண்ட்டை இங்கே ஐடின்னு போட போகிறேன். எம்ப்ளாயி ஐடி 2 இருந்துச்சுன்னா அவனோட டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே போட போகிறேன், ஐடின்னு வரும். எம்ப்ளாயி ஐடி 3 இருந்துச்சுன்னா அவனோட டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே போட போகிறேன். ஓகே, இதை தான் நம்ம பண்ண போகிறோம் கைஸ். பயப்படாதீங்க, புரியும். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொரி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். அவ்வளோதான். என்னடா அங்கே ஸ்மால் லெட்டர் இருக்குது, இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்குன்னு கொடுக்கலாம். ஏன் உங்கள் ஆசையை கெடுக்கணும்? இந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா அங்கேருந்து காப்பி கூட பண்ணிட்டு வந்துருங்க டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றானே. ஓகே, எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதோட சக்ஸஸில் இன்னொரு ஃபார் லூப்பு. இப்படி தான் கைஸ் ஒரு இடிஎல் பைப்லைன். இதுக்கு ஏன் பைப்லைன்னு பேர் வச்சுருக்கோம் புரியுதா? ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று. ஏன் ஆட்டோமேஷன் பேர் வச்சுருக்கோம்? இது நடந்ததுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஏன்னா நான் மேப் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் மந்த் ரோ, அவ்வளோதான். ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட் ரோ இங்கேருந்து எம்ப்ளாயி டேட்டா வாங்குறேன், அதில் பாஸ் பண்ணுறேன். ஒரு ரைட்ரேஷனுக்கு எனக்கு ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டு வரும். இங்கேருந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேட்டா வாங்குறேன், அதேவோ வரும், அது இதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ரைட்ரேஷனுக்கு எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, சீக்வன்ஷியல் கொடுங்க. டைனமிக் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே போங்க. இந்த லுக்கப்போட பேர் என்ன? கெட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேட்டா. கெட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேட்டா வேல்யூ அரேன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இதுக்குள்ளே போய் ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியை நம்ம போடணும். எதுக்கு? இப்போ இங்கே அப்டேட் பண்ண போகிறோம். ஏன் அப்டேட் பண்ண போகிறோம்? இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதே உங்களுக்கு வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் டேட்டா? இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு வாட்டி செகண்ட் ஃபார் லூப்பில் போய் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ரெக்கார்டு உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். புரியுதா? இன்னும் ஒரு 3 ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஐடியை வச்சு ஜஸ்ட் வேல்யூவை அப்டேட் மட்டும் பண்ண போகிறோம் செகண்ட் ஃபார் லூப்பில். ஓகே, போமா? பென்சில் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட்ன்ற ஆக்டிவிட்டி எனக்கு அப்டேட் பண்ணணுனாலே சரி ஸ்கிரிப்ட் தான் வேணும். இன்சர்ட் பண்ணனாலும் சரி ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி தான் வேணும். ஸ்டோர் ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணனால எனக்கு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி தான் வேணும். ஓகே, அப்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரோஸ். ஓகே, இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அதுக்கும் லிங்க் சர்வீஸ் நீங்கள் கொடுக்கணும். செட்டிங்ஸில் சேம் தான், ஒரே டேட்டா பேஸில் தான் நான் வச்சுருக்கேன். 2-3 டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் என்கிட்ட காசு இல்லை. ஸோ பரவாயில்ல. ஸோ கன்கேட் இப்போ கன்கேட்டில் போயிட்டு அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுரும். அப்டேட் இங்கே டேபிளோட நேம் என்ன? டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, அப்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு கமா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்? செட் என்ன வேல்யூலாம் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்? ஒரே ஒரு வேல்யூ தான், டிபார்ட்மெண்ட் நேம். அந்த டிபார்ட்மெண்ட் நேம் அதை வந்து செட் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் தான், பயப்படாதீங்க. ஓகே, டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு போட்டோமா? அதுக்கப்புறம் இது இந்த வேல்யூ எங்கேருந்து வாங்க போகிறோம்? ஃபார் லூப்லேருந்து வாங்க போகிறோம். அப்போ இந்த ஒரு ஐட்ரேஷனுக்கும் மாறும்ல. அப்போது டைனாமிக் எக்ஸ்பிரஷன் போட்டுட்டு இங்கே வாங்க. ஓகே, வந்தோமா? ஐட்டம் டாட் டிபார்ட்மெண்ட் நேம், அவ்வளோதான். போட்டோமா? அடுத்து கீழே வந்துடுங்க.
கீழே வந்துட்டு கமா அடுத்து கமா தேவையில்ல, ஏன்னா செட்டுக்கு அப்புறம் கமா தேவையில்ல, அப்படியே போடலாம். வேர் என்னது, வேர் எதை வச்சு இது பண்ண போகிறோம்? ஆல்ரெடி அப்டேட் ஆனதுக்கப்புறம் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது, ஐடி வச்சு தான் நான் வேர் கண்டிஷனில் போகிறேன். ஐடி ஓகே, ஐடி ஈக்குவல் டு திரும்பியும் இது டைனாமிக் எக்ஸ்பிரஷன், ஏன்னா அந்த ஃபார் லூப்லேருந்து வர ஐட்டம்லேருந்து நான் வாங்க போகிறேன் அதனால். ஓகே ஓகே, ஐடியோட வேல்யூ ஐட்டம் டாட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிக்கிறோம். சின்டெக்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இங்கேயும் ஒரு கமா தான் இருக்குது. ஓகே ஓகே, புரியுதா? இந்த கமா இதோட க்ளோஸ் இப்படிதான் கைஸ். இது ட்ரான்ஸ்ஃபர் எஸ்கியூஎல், இது உங்களுக்கு நார்மல் எஸ்கியூஎல் மாதிரி இருக்காது, ட்ரான்ஸ்ஃபர் எஸ்கியூஎல் இது. சரிங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதோட சின்டெக்ஸ் எல்லாமே புரியறதுக்கு. ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பைப்லைனை ஒரு சேவ் பண்ணிடுங்க, இல்லைனா இந்த பைப்லைனே போயிடும். புரியுதா? இது ஒரு இடிஎல் பைப்லைன், பேசிக் இடிஎல் பைப்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சோர்ஸும் நமக்கு டேட்டா பேஸ் தான், அதுலேருந்து எடுத்த டேட்டாவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி திரும்பி அதே டேட்டா பேஸில் தான் லோட் பண்ணுறோம். ஓகேவா? நான் இந்த யூஸ் கேஸ் எடுத்தேன்னா இல்லை உங்களுக்கு ஃபார் லூப் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஸ்கிரிப்ட்டு அதுக்கப்புறமா லுக்அப் ஆக்டிவிட்டி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இந்த பைப்லைனை நான் மொத்தமாக ரன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி போய் க்ளீன் டி எம்ப்ளாயிஸ்ன்ற டேட்டா டேபிளில் டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாவுமே இல்லை. இப்போ நான் இந்த பைப்லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், டீபக் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும்னா கெட் எம்ப்ளாயீஸ் டேட்டா வரும், பார்ப்போம். வந்துருச்சா? இங்கே பாருங்கள், வேல்யூவில் எனக்கு அரே வந்திருக்கு. இதை நான் அப்படியே இந்த அரேவை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு நோட் பேடில் போடுறேன். ஓகே, இது எனக்கு எம்ப்ளாயீஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது கிடைச்ச வேல்யூ. இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு ஐட்ரேஷன் ரன் ஆகும், எனக்கு 2 ரோ இன்சர்ட் ஆகிடுச்சுப்பா. இப்போ நான் செலக்ட் கொடுக்குறேன். ஓகே, 2 ரோ வந்துடுச்சு. இப்போ இங்கே போகிறேன், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், 3வது ரோ இன்சர்ட் ஆகிட்டு இருக்கு. போய் பார்த்தேன்னா இப்போ எனக்கு 3 ரோவுமே இன்சர்ட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா? 3 ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் இன்சர்ட் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதோட சக்ஸஸில் இன்னொரு லுக்கப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொரு லுக்கப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டேட்டா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் டேட்டா அதோட வேல்யூ மட்டும் இப்போ நான் காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே, இங்கே வரேன் வந்துட்டு ஓகே, இது டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு கிடைச்ச ஐடி. இந்த ஐடின்றதை தான் வேர் கண்டிஷனில் போட்டு நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண போகுது. ஓகேவா? எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகுதா? அப்டேட் பண்ண போகுது. சாரி, அப்டேட் ஆகிடுச்சு. 2 ரோ அப்டேட் ஆகிடுக்கு. செக் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ், டிபார்ட்மெண்ட் நேம் டிஇபிடி நேம் எனக்கு இது அப்டேட் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகே, அப்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளோட நேமை மாற்றி கொடுத்துருக்கோம், அதனால தான் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பைப்லைனை ஸ்டாப் பண்ணுறோம். அதுவே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடுச்சு. புரியுதா? எரரை கண்டுபிடிக்கணும். புரியுதா? டேபிளோட நேம் என்னது? எம்ப்ளாயி க்ளீன்டு எம்ப்ளாயீஸ்ன்றது தான் டேபிளோட நேம். ஓகே, அதை இங்கே கொடுக்கணும். எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்டேன், சாரி கைஸ். இப்போது அப்டேட் கரெக்டாக நடக்கும். இப்போ நான் இந்த பைப்லைனை சேவ் பண்ணிட்டு திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி போய்ட்டு அங்கே இருக்க டேட்டாவை ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஓகே, நான் இந்த இதை எடுத்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 2 இதுதான், இந்த 2 டேபிளை தான் நம்ம அடிக்கடி ஒரு ஐட்ரேஷனுக்கும் கொரி பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, என்ன டேபிள்? க்ளீன்டு எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ இந்த பைப்லைனை நான் திரும்பியும் ரன் பண்ணுறேன். ஒரு ஆக்டிவிட்டி நடந்த உடனே, அதாவது ஒரு விஷயம் நடந்த உடனே இன்னொரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக நடத்துன்றது பேர் தான் ஆட்டோமேஷன். ஓகே, இன்னுமே இதை இந்த டைமுக்கு நடத்து, ஐ மீன் காலையில் 8 மணிக்கு இந்த பைப்லைன் ரன் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக, நைட் 8 மணிக்கு ரன் ஆகணும்னா அதுவுமே நமக்கு இருக்குது. ஆட் ட்ரிகர்னு இருக்குல்ல, அது கொடுத்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலை எல்லாமே நடக்கும்.
ஓகே, இந்த ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ பைப்லைன், ரேக் பைப்லைன், அது இது எது வந்தாலும் இதுதான் பேஸ். இது இல்லாமல் அதை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ தைரியமாக படிங்க. இப்போ எனக்கு எம்ப்ளாயி டேட்டா வந்துருச்சு. ஓகே ஓகே, இப்போ எனக்கு இன்சர்ட் ஆகுது, ஒரு ரோ இன்சர்ட் ஆகியிருக்கும். செக் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே வரேன், திருப்பி வரேன், செகண்ட் ரோ இன்சர்ட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஐட்ரேஷன் ரன் ஆகி செகண்ட் ரோ இன்சர்ட் ஆகிட்டே இருக்கு. செகண்ட் ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே போய் பார்ப்போமா? பார்த்தீங்களா, செகண்ட் ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து தேர்ட் ரோ இன்சர்ட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். தேர்ட் ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளியே போயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ ஐட்டம் இருக்கோ அது வரைக்கும் தான் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? 3 ஐட்டம் இருக்குது எனக்கு. இந்த 3 ஐட்டம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அதாவது இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சு அடுத்த ஆக்டிவிட்டியில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ரோஸும் வாங்குது. வாங்கிட்டு இங்கே கெட் டிபார்ட்மெண்ட்டுன்ற வாங்குது. அதுலேயும் 3 ஐட்டம் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் நடந்து முடிஞ்சிருச்சு. போய் பார்ப்போமா? பார்ப்போமா? இங்கே வாங்க. பார்த்தீங்களா, 3 அப்டேட்டுமே நடந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் கைஸ். ஸோ எம்ப்ளாயீஸுன்ற டேபிள்லேருந்து எம்ப்ளாயி ரெக்கார்டு வாங்கணும், டிபார்ட்மெண்ட்டுன்ற டேபிள்லேருந்து டிபார்ட்மெண்ட் நேமை வாங்கணும். வாங்கிட்டு அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி 2 சோர்ஸ், அதாவது எம்ப்ளாயி டேபிள்லேருந்து டேட்டாவை எடுத்திருக்கோம், டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து டேட்டாவை எடுத்து புதுசாக இன்னொரு டேபிள், அந்த டேபிளோட பேர் என்ன, க்ளீன்டு எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளில் நம்ம அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் அண்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் இந்த டேபிளில் போட்டிருக்கோம். நம்ம இன்சர்ட் பண்ணோமா இல்லை அப்டேட் பண்ணோமான்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். இந்த டேபிளுக்கு போக வேண்டிய டேட்டா கரெக்டாக போயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் ஒரு ETL ப்ராசஸ். லாஜிக் வந்து உங்களோடது, சிஸ்டம் டிசைன் வந்து உங்களோடது. ஓகேவா? என்ன வேணால் பண்ணலாம். இல்லை நம்ம இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன கற்றுருக்கோம்னா, ஃபார் லூப் கற்றுருக்கோம், லுக்கப் ஆக்டிவிட்டி கற்றுருக்கோம், ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி கற்றுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா திரும்பியும் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் போடுங்க.